தடையாக இருக்கிற அரசாங்கத்தில் வர வேண்டிய காசு எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்திற்கு அரசு ஆதாயம், அரசாக வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வந்தே தீரும். இது இந்த மாதத்துடைய ஒரு ஸ்பெஷல் ஐட்டமாக நீங்கள் நினச்சிக்கலாம். அதே போல் ஒரு விஐபியுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும், நட்போட்டாரும் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு, அதுவும் உங்களுக்கு ஆதாயமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு வாக்குவாதங்களை உண்டுபடுத்துவார், கொஞ்சம் ஒற்றுமையை குறைப்பார். அதனால் கொஞ்சம் நீங்கள் அக்கறை எடுத்து மனசால் விட்டு பேசி கண்டிப்பாக நீங்கள் அதுலேருந்து வெளியே வரலாம். உங்களுடைய குடும்பத்தில் இருந்த பொருளாதாரம் கண்டிப்பாக மேம்படும், ஒற்றுமை மேம்படும். பொண்ணுக்கு வரம் தேடிட்டுருக்கீங்களா? அரசாங்க மேப்பில் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. யூனிஃபார்ம் போட்ட அரசு வேலை, மத்திய அரசு வேலை, இல்லை ஒரு பேங்க் வேலை கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கிறது. இல்லை நீங்கள் வேலை அரசு வேலை வேண்டாம், தொழில் அதிபர், தொழில் செய்பவர் வேண்டும் என்று எடுத்தால் கண்டிப்பாக அதுவும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. குரு வாழ்க, குருவே துணை. இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள், சகோதர சகோதரிகள், ஜோதிடர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் உங்கள் சேட்டுவின் பணிவான வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் 2025ஆம் ஆண்டில் முதல் மாதமாக வருவது இந்த ஜனவரி மாதம். அதனால் இந்த ஜனவரி மாத பலன் நாம் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு என்ன பலாபலன் கிடைக்கப் போகிறது? பணம் வருமா, புகழ் வருமா, திருமணம் நடக்குமா, வேலை கிடைக்குமா என்பதை இந்த ஜனவரி மாதத்தில் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வாருங்கள் விரிவாக பார்ப்போம். முதலில் உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஜனவரி மாதத்தில் ராசிநாதன் செவ்வாய் பகவான் கடகராசியில் நீசம் பெற்று இருக்கிறார். ஸோ இது ஒரு நீசபங்க ராஜயோகமே. ஏன்னா 9இல் நல்ல ஸ்தானத்தில் அமைந்திருப்பது உங்களுக்கு ஒரு சாதகமாக தான் அமையப் போகிறது. அதேபோல் உங்கள் ராசியில் புதன் பகவான் அமைந்திருப்பதும் ரொம்ப சாதகமான அமைப்பே உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. எப்படி என்றால் புதன் பகவான் அமைந்திருப்பது நண்பர்களால் ஆதாயம், பார்ட்னர்ஷிப்பால் ஆதாயம், புதிய நட்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. பழைய உறவு, பழைய நண்பர்கள் யாராவது விடுபட்டிருந்தாலும் அவர்கள் மறுபடியும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நாள் நண்பரை எதிர்பாராத விதமாக நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. எப்படி சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் உங்களுடைய நட்பு வட்டாரம் அருமையாக மேலும் மேலும் வளரும். அதனால் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும். இந்த ஜனவரி மாதத்தில் கண்டிப்பாக விருச்சிக ராசி நண்பர்களாலும் தாய் மாமன் உறவாலும், தாய் மாமன் யாராவது பேசாமல் இருந்தால் கூட இந்த மாதம் அவங்களும் பேசுவாங்க. தாய் மாமன் உறவு கண்டிப்பாக உங்களுக்கு மேன்மைப்படும், ஒரு ஆதாயமாக இருக்கும். மாமா பேசலை, மாமா மச்சான் பேசலை, இந்த மன கஷ்டங்கள்லாம் நீங்கி இந்த பொங்கல் இந்த மாதத்தில் அருமையாக கண்டிப்பாக உற்சாகமாக இருக்கும். அதேபோல் உங்களுடைய ராசிக்கு 2இல் சூரிய பகவான் இருப்பது குடும்பத்திற்கு எப்படி குடும்பத்தில் கண்டிப்பாக ஒரு அரசு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்கத்தால் ஏதாவது தடைப்பட்டு இந்த குடும்பத்துக்கு வர வேண்டிய காசு, ஒரு ரிட்டையர்மெண்ட் காசோ இல்லை ஒரு வேறு ஏதாவது தடைப்பட்டு அதாவது தடையாக இருக்கிற அரசாங்கத்தில் வர வேண்டிய காசு எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்திற்கு அரசு ஆதாயம், அரசாக வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வந்தே தீரும். இது இந்த மாதத்துடைய ஒரு ஸ்பெஷல் ஐட்டமாக நீங்கள் நினச்சிக்கலாம். அதே போல் ஒரு விஐபியுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும், நட்போட்டாரும் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு, அதுவும் உங்களுக்கு ஆதாயமாக இருக்கிறது. தந்தையால் வர வேண்டிய பணம் எதாவது இருந்தாக்கா கண்டிப்பாக அது சேரும். தந்தையால் வர வேண்டிய சொத்து பொருள் எதாவது இருந்தாக்கா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அதோட ஆதாயம் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக சேரும். விருச்சிக ராசியில் இருக்கும். அதே போல் அரசு வேலையை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதம் அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நீங்கள் குடும்பத்தில் அரசு வேலை ஆதாயம் இருப்பதனால், குடும்பத்தில் சூரியன் இருப்பதால் உங்கள் குடும்பத்தில் இருந்து ஒருத்தர் அரசாங்க வேலைக்கு போவார், அல்லது நீங்களாவது போவீங்க. அந்தளவுக்கு அரசாங்க ஆதாயம் கண்டிப்பாக இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா 5இல் ராகு இருப்பது பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிக்கலை தருவார். அதனால் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் வீட்டில் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பிள்ளைகள் வெளியூரில் தங்கி படிக்கிறாங்களா, இல்லை வெளி மாநிலம் தங்கி படிக்கிறாங்களா, வெளிநாட்டில் இருக்கிறாங்களா, இதெல்லாம் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அக்கறை தேவை. பிள்ளைகளை உங்கள் கூட வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள், தேவையில்லாமல் சண்டை வரும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும். ஸோ அதில் கவனம் தேவை. பக்குவமாக நீங்கள்
ஏனென்றால் அவர்கள் வழியிலே போயிட்டு நீங்கள் பிடிப்பது நல்லது. சின்ன சண்டை பெருசாக போய் முடியும். பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களும் இந்த உறவு வந்து இந்த மாதத்தில் கொஞ்சம் வருத்தப்படுமையான விஷயம் இருந்தாலும் அது போக போக சரியாகிடும். நீங்கள் விட்டு பிடிக்கலாம். குலதெய்வ அருளால் நீங்கள் கண்டிப்பாக அதை மேன்மைப்படுத்தலாம். நீங்கள் 7ல் வந்து குரு இருப்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம் கணவன் மனைக்குள்ளே ஒரு வாக்குவாதங்களை உண்டுபடுத்துவார். கொஞ்சம் ஒற்றுமையை குறைப்பார். அதனால் கொஞ்சம் நீங்கள் அக்கறை எடுத்து மனசாவை விட்டு பேசி கண்டிப்பாக நீங்கள் அதுலேருந்து வெளியே வரலாம். உங்களுடைய குடும்பத்தில் இருந்த பொருளாதாரம் கண்டிப்பாக மேம்படும். ஒற்றுமை மேம்படும். ஆரோக்கியம் மேம்படும். கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை ஓரளவு இந்த மாதம் போக போக கடைசியில் கண்டிப்பாக விலகும். குடும்பத்திலிருந்து குடும்பத்துக்கு வர வேண்டிய வரவு, பண வரவு, பொருள் வரவு இருந்தால் கண்டிப்பாக வந்துவிடும். குடும்பத்தில் இருந்த அந்த பகைகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த பகைகள்லாம் விலகி போயிடும். கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்திலிருந்து இந்த மாதம் பொங்குவது போல் இந்த தை திருநாள் ஜனவரி மாதம் பொங்கல் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி கண்டிப்பாக பொங்கும். சூரிய பகவான் அருளால் அது கண்டிப்பாக நடக்க நான் பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய வெற்றி இந்த மாதத்தில் வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். தடைப்பட்ட இருந்த காரியங்கள் எல்லாம் போன வருடத்தில் இல்லை போன மாதத்தில் தடைப்பட்டிருந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக விலகி உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. வெற்றி என்றால் சாதாரண வெற்றி இல்லை, மிகப்பெரிய வெற்றியே உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இடத்தில் இருந்த சிக்கல்கள் கண்டிப்பாக வந்து அதாவது பணம் மோசடி, இடத்தால் பணம் மோசடி இது மாதிரி ஏதாவது சிக்கல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாதம் விலகும். சொத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சொத்தால் எதாவது இருந்தாக்கா அதெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதம் விலகும். நீங்கள் பண பரிவர்த்தனையிலேருந்து கண்டிப்பாக ஒரு மேன்மையாக தான் இருக்கும். கொடுப்பல் வாங்கல ஒரு ஆதாயம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எதாவது கடன் கொடுத்தீங்களோட இந்த மாதம் கண்டிப்பாக அது கடன் வந்து சேர்ந்துடும். நீண்ட நாளாக தடைப்பட்டிருந்த கேட்டு சலிச்சு போயிருந்த நாங்கள் பணமே வரலன்னு நீங்கள் எதிர்பார்த்துறீங்களா, இந்த முறை கொண்டு வந்து உங்களுக்கு கடன்காரன் கடன் கொடுப்பான். வட்டியே கட்டிட்டு இருக்கிறாங்க, கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு வட்டி தான் கட்டினுக்கிறோம், அந்த முதல்ல கொடுக்க முடியலையே, எப்போ நம்ம கடனை அடைப்போம் அப்படின்ட்டு ஏங்கிட்டு இருக்கிறவங்க கூட இந்த மாதம் கண்டிப்பாக கடன் அடைப்பீங்க. எப்படி கடன் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் அடைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் இந்த மாதிரி நடக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு வரன் தேடிட்டு இருக்கீங்களா, கண்டிப்பாக வரன் அமையும். உங்கள் பையனுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி வரன் கண்டிப்பாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் பொண்ணு கிடைக்கும். சொந்தத்திலே கூட பொண்ணு கிடைக்கும். நீங்கள் கேட்டு சொந்த இருக்கிற பொண்ணே நீங்கள் கேட்டுக்கலான்னு பண்ணலாம். அப்படி வேண்டாம் வெளியில் தான் வேணும் அப்படின்னாக்க வெளியிலேயும் உங்களுக்கு நல்லபடியாக உங்கள் பையனுக்கு வரன் அமையும். வேலை இருக்கிற பொண்ணு வசதியான பொண்ணு அமையும். உங்கள் பொண்ணுக்கு வரன் தேடிட்டு இருக்கீங்களா, அரசாங்க மேப்பில் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. யூனிஃபார்ம் போட்ட அரசு வேலை, மத்திய அரசு வேலை, இல்லை ஒரு பேங்க் வேலை கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கிறது. இல்லை நீங்கள் அரசு வேலை வேண்டாம், தொழில் அதிபர் தொழில் செய்பவர் வேண்டும் என்று எடுத்தால் கண்டிப்பாக அதுவும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக உங்களுக்கு வரன் அமையும். சுப நிகழ்ச்சி நடையும். நீங்கள் விரும்பும் அதாவது லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக லவ் சக்ஸஸ் ஆகும். அப்பா அம்மா முறைப்படி நீங்கள் திருமணம் நடக்கும். சிலருக்கு மட்டும் மனசாபம் வந்து விலகும். அது விலகினாலும் ஒரு கெட்ட கனவை நினைத்து விட்டு அப்பா அம்மா சொல்படி நீங்கள் நடங்க. புதிய ஒரு நட்பு உண்டாக வாய்ப்பு இருக்குது. கலைஞர்களுக்கு புதுசாக ஒரு லவ்வில் விழ வாய்ப்பு இருக்கிறது. அதெல்லாம் வந்து தவிர்ப்பது நல்லது, எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. படிப்பில் கவனம் செலுத்துங்கள். இந்த மாதத்திலும் மந்தமாக இருந்த படிப்பு கூட உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேறும். படிப்பில் நல்லா மார்க் அதிகமாக வாங்குவீங்க. உங்களுடைய தொழில் கண்டிப்பாக வந்து விருத்தி அடையும். தொழில் வந்து ஒரு தொழிலுக்கு 2 தொழிலை நீங்கள் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுல வாய்ப்பு இருக்கிறது. பார்ட்னர்ஷிப் தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் இந்த அரசாங்க வேலையில் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கண்டிப்பாக இந்த மாதத்தில் கிடைக்கும். அரசாங்கத்தில் வேலை செய்து கொண்டு இருப்பவர்களுக்கும் இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். உயர் பதவி கிடைக்கும். அரசாங்கம் தடைப்பட்டிருந்தால் இன்க்ரிமெண்ட்டு பழைய வர வேண்டிய காசு கண்டிப்பாக கிடைச்சிடும். 5 வருஷமாக 6 வருஷமாக போராடிட்டு இருக்கிறோம், ஒரு இடம் மாற்றம் கிடையாது. ஒரே இடத்துக்கு நம்ம பின்னாடி வந்தவங்களாம் கூட முன்னாடி போயிட்டாங்களே, ப்ரொமோஷன் வாங்கிட்டு அப்படி ஃபீல் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்தார போல் அரசாங்கம் ஒரு நல்ல பதவி, நல்ல ஒரு பொசிஷன், உங்களுக்கு நல்ல பேர் வந்து கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் ஆதாயமாக இருக்கிறது. நீங்கள் வெளிநாடு போகலாம், அதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. வெளிநாட்டில் வேலை செய்ய நண்பர்களே உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுப்பார்கள்.
இல்லை ஏஜென்ட் மூலியமாகவும் நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்கிறது. ரொம்ப நாளாக பணம் கட்டிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறோம், பணம் கட்டிகிட்டு இருக்கிறோம், ஏஜென்ட் எதுவுமே சொல்லவே இல்லை, பதில் அப்படி ஏங்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதம் ஏஜென்ட் நல்லா பதில் சொல்லுவார்கள். கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போகிறீங்க, கண்டிப்பாக உங்கள் கை மேல் பலன் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் எதிர்பார்க்காத ஒரு திருப்பங்கள் கண்டிப்பாக நடக்கும். உங்களை ஏளனம் பேசியவர்கள், இழிவாக பேசியவர்கள் இந்த மாதத்தில் வந்து புகழ்ந்து பேசுவார்கள். அதாவது எப்படி சொல்கிறேன், சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து வர வரைக்கும் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், ஒரு நல்ல பேர் கிடைக்கும். உங்களுடைய துலாம் ராசி அன்பர்கள், தொழில் செய்பவர்கள், எடை போட்டு தொழில் செய்யும் அனைவருக்கும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது. ஜவுளித்துறை, நகைக்கடை, ஸ்வீட் கடை, இந்த மாதிரி தொழில் செய்பவர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கிறது. யூனிஃபார்ம் தொழில் செய்பவர்களுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கிறது. உங்களுடைய துலாம் ராசி அன்பர்கள் கூடுமான வரையில் இந்த வம்பு வழக்கு கோர்ட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு முடிவுக்கு வரும். கண்டிப்பாக ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள். நீங்கள் அதை பயன்படுத்தி கொண்டு கண்டிப்பாக நீங்கள் அதிலிருந்து விலகி, அதாவது அந்த வம்பு வழக்கு கோர்ட்டில் விலகி வெளியே வர வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் இனிமேல் புதுசாக எந்த சிக்கலில் மாட்டிக்காதீங்க, வாய் கொடுத்து எதுவும் மாட்டிக்காதீங்க. நமக்கு என்னடா வீண் வம்புன்று ஒதுங்கி போவது நல்லது. நீங்கள் ஆல்ரெடி பொறுமைக்காரர் தான். நீங்கள் பொறுமை இருக்கிறதுனாலே உங்களெல்லாம் ஏறி மிதிக்கிறாங்க, அதை வந்து சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. நீங்கள் ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கிறீங்களோ பொறுத்தவன் தான் பூமியை ஆளுவான் என்பார்கள். அதுபோல் நீங்கள் பொறுத்து கண்டிப்பாக அந்த பூமியை ஆளுவீங்க. அதனால் வந்து மன கஷ்டத்தை விடுங்க. இந்த ஜனவரி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு அனைத்து விஷயத்திலும் ஒரு மேன்மையாக இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது. உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய பிரச்சனையை சால்வாக உங்கள் சுய ஜாதகத்தை ஜோதிடர் கொடுத்து அதுக்குண்டான தீர்வை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு கோச்சார பலனே, சிலருக்கு நடக்கும், சிலருக்கு நடக்காமல் போகலாம். அதனால் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்து நீங்கள் உங்கள் குலதெய்வம் அருளால் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.